ரீசெண்டாவே ஸ்பைடர்மேன் 4ல சாடி சிங்க் நடிக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டே இருந்தோம் இல்லையா? இப்போ அவங்க அபிஷியலா ஸ்பைடர்மேன் 4 ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நிறைய பிக்சர்ஸும் லீக் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட காஸ்டியூமை அவங்க வந்து ஹைட் பண்ணிருக்காங்க. அண்ட் எல்லாரும் என்ன சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேச்சல் கோல் கேரக்டர்ல இவங்க நடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த ரேச்சல் கோல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனிஷரோட ஃபீமேல் வெர்ஷன் தான் இந்த ரேச்சல் கோல். அண்ட் அது மட்டும் இல்ல, ஹல்கா நடிக்கிற மார்க் ரஃபலோவும் ஸ்பாட்ல தாங்க இருக்காரு. ஒரு பேட்டில் சீக்வன்சஸ் நடந்தா எப்படி டேமேஜ் ஆகி பயங்கரமா சேதாரம் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு செட்டப் போட்டு தான் இப்போ ஸ்பைடர்மேன் 4 ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லீக் ஆன பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா, மார்க் ரஃபலோ அவரோட ஃபேஸ் எல்லாம் நிறைய காயம் இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, அவர் ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போற மாதிரியான பிக்சர்ஸ் தான் லீக் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஹல்குக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு பெரிய பேட்டில் சீக்வன்சஸ் கண்டிப்பா படத்துல இருக்கு அப்படின்றத கெஸ் பண்ண முடியுது. அதுக்கேத்த மாதிரி தான் பல போட்டோஸ் லீக் ஆயிருக்கு. சோ இவ்ளோ ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸ் எல்லாமே லீக் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே டீசருக்காக பயங்கர வெயிட்டிங்ல இருப்போம்ல. சோ டிசம்பர்ல அவதார் மூவியை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுலதான் ஸ்பைடர்மேன் 4க்கான டீசர் ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க டீம். ஆல்ரெடி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவதார் மூவியோட ரிலீஸ் அப்ப அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட டீசர் ரிலீஸ் பண்றதா சொல்லிருந்தாங்க. அண்ட் இப்போ ஸ்பைடர்மேன் 4க்கான டீசரையும் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இதுல ஏதாச்சும் ஒரு டீசர் வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை 2 டீசரும் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.